இந்த உலகத்தையே குப்பையா நினைக்கிற அளவிற்கு நீர் எதை சொந்தப்படுத்தி கொண்டீர்? இவை எல்லாவற்றையும் விடுவதற்கு காரணம் என்ன என்று வேதத்திலே படிக்கும் பொழுது அவர் 8வது வசனத்தை நமக்கு அழகாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் இணைந்து வாசிக்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அதுவும் அல்லாமல் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கிறிஸ்துவுக்காக. சொல்லுங்க அந்த வார்த்தையே. முன்னால உனக்கு எது சந்தோஷமா இருந்ததோ அதை நீங்க விட்டிருக்கிறீங்க. எது உங்களுக்கு லாபமாய் இருந்திருக்கோ அவைகளை விட்டிருக்கிறீங்க. எது உங்களுக்கு பெருமைக்குரியதாக இருந்ததோ அவைகளை விட்டிருக்கிறீங்க. எது உங்களை சிறந்தவர்களாய் இந்த உலகத்தில் அடையாளம் காண்பித்ததோ அவைகளை நீங்க விட்டிருக்கிறீங்க. பிரதர், இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு இன்னொரு மார்க்கத்திலே நீங்கள் சேவித்து வருகிறீர்களே, அது எதற்காக என்று கேட்பதற்கு ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறார். எல்லாம் கிறிஸ்துவுக்காக என்கிறார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நானும் ஒரு 27 வருஷமாய் சபை போதகராய் இருக்கிறேன். மனிதர்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள், பாட வருகிறார்கள், ஆராதிக்க வருகிறார்கள், ஊழியம் செய்ய வருகிறார்கள். இன்னைக்கு சபையில் வருகிற 70% மக்களுடைய மனதிலும் ஆராதிக்க வருகிறேன், நன்மை, விடுதலை, ஆசீர்வாதம், இதில் எது எனக்கு கிடைக்கும்? அவர்கள் நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆதாயம் இல்லாம டேஷ் ஆத்தோட போக மாட்டாமன்னு. உங்க ஊர்ல அந்த பழமொழி தெரியாதோ? வீட்டில் போய் போகும்போது சொல்லி போங்க, என்ன தேய் வராம இருக்கும். அப்ப கவனிங்க, தோத்துரும். நம்ம ஆட்கள் இப்போ ஒரு ஜெபத்துக்கு வாராம்னு வைங்க, இந்த கூட்ட முடிவில் ஆசீர்வாதத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க இல்லை? வெரி குட். இந்த கூட்ட முடிவில் தோத்திரம் பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்ல, வெரி குட். இந்த கூட்ட முடிவில் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப்படும் இல்லை? அப்ப நமக்கு தெரியும் இந்த 2 மணி நேரம் இருந்தா கடைசியில் ஏதாவது கேட்ச் பிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஏமா நான் சொல்றது புரியுதா இல்லையாம்மா? நன்மை கிடைக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஒரு விடுதலை கிடைக்குமா? ஒரு உயர்வு கிடைக்குமா? பக்கத்தில் இருக்கிற இந்த 2 சென்ட் இடமும் கிடைக்குமான்ட்டு தான் யோசிப்போம். இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? சிலர்லாம் ஒரு மாதிரி கத்தருக்குள் நித்திரை எடுக்கிற மாதிரி தெரியுது. குழி. அல்லேலூயா.